ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பிவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், எதுக்காக க்ரியேட் பண்ணணும், இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ எக்ஸலில் நேம்ஸு, சப்ஜெக்ட்டு, மார்க்ஸு, அதாவது ஒரு 4 பேருடைய சப்ஜெக்ட் இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ் சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பிவட் டேபிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதுலே டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிள் டிசைன் கொடுத்தோன்னா டேபிள் க்ரியேட் பண்ணிடும். அதுவும் பிவட் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டாஸ் சம் டேட்டாஸ் தனியாக நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இருக்கிற மார்க்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ரெஜினாவுடைய மார்க் டோட்டல் மார்க்ஸ் இப்போ எனக்கு வேணும், இல்லை ஜோஃபியோடைய மார்க் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க, இந்த மார்க்ஸோடைய டோட்டல் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு வேளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் மட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு, இல்லை ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸில் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இதை பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த பிவட் டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எஸ்எல்ல இந்த மாதிரி டெஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது ஹெட்டிங் ஃபஸ்ட்டு போல்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது போல் டெஸ்ட்டில் இடையில ரோஸ் எம்டி ரோஸோ இல்லை காலம் எம்டியாக இருக்கிறதோ இருக்கவே கூடாது. அதுபோல் உங்களுடைய டேட்டாஸில் ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எம்டி ரோஸு எம்டி காலம்ஸ்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பிவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெனுபாலில் இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் பிவட் டேபிள்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைலாக் பாக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த டைலாக் பாக்ஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் வேர் வி வாண்ட் டு க்ரியேட் தி பிவட் டேபிள் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நியூ ஒர்க்ஷீட்னு வேணுமா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்ஷீட் இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுனால அந்த ஒர்க்ஷீட்னே க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற நியூ ஒர்க்ஷீட்னு இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதே ஒர்க்ஷீட்டில் தான் வேணும் அப்படின்னும் போது அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லொக்கேஷன் பாக்ஸில் நம்ம எந்த லொக்கேஷன்லேருந்து பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி நியூ ஒர்க்ஷீட்னே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபீல்டுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன ஹெட்டிங் கொடுத்தோமோ நேம்ஸு, சப்ஜெக்ட்டு, மார்க்ஸு, அது ரைட் சைடில் லிஸ்ட் இங்கே இருக்குது. இதே 1 by 1 கிளிக் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் மட்டும் எனக்கு வேணும், டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டோட்டல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டுலேயே அந்த பாக்ஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா ரோ லேபிள்ஸு பக்கத்தில் வேல்யூஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ரோ லேபிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நேம்ஸுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வேல்யூஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மார்க்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்றது அங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, இல்லை சயின்ஸில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா அதே ரோல் லேபிள்ஸில் சப்ஜெக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே சப்ஜெக்ட்னு டிஸ்பிளே ஆகிடும். அதுலேயே சப்ஜெக்ட்லேயே டவுன் ஆரோ சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸாக இருக்குது நமக்கு, இங்கிலீஷு, தமிழ், மேத்ஸ், சயின்ஸு, அதில் எந்த சப்ஜெக்ட் நமக்கு வேணுமோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் எனக்கு வேணும் அப்படின்னும் போது இங்கிலீஷ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பாக்ஸில் கீழே ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிவட் டேபிள் ஃபீல்டுன்னு இருக்குல்ல, அதில் வேல்யூஸ் பாக்ஸில் மார்க்ஸுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கிலீஷ் மார்க்ஸோடைய மார்க்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ மட்டும் அங்கே பிவட் டேபிளில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சயின்ஸ் மார்க் வேணும் அப்படின்னும் போதும் இங்கே திரும்ப அந்த சப்ஜெக்ட்லேயே டவுன் ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப புதுசாக டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷு பதிலாக சயின்ஸுன்ற பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இங்கே உங்களுக்கு சயின்ஸ் மார்க் எவ்வளவோ அதை டிஸ்பிளே ஆகிடும். டோட்டல் மார்க்ஸ் அந்த 4 மெம்பர்ஸோடைய மார்க் டோட்டல் அங்கே டிஸ்பிளே ஆகிடும். இதுக்காக தான் நம்ம பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிவட் டேபிள் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.